மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள TCS நிறுவனத்தில் அரங்கேறிய மதமாற்றம் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் குறித்த குற்றச்சாட்டுகளை அடுத்து சிறப்பு புலனாய்வு குழு, மகளிர் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகள் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளன. நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மும்பை டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் கிளையில் பணியாற்றும் சில ஊழியர்கள் தங்களுக்கு கீழ் பணியாற்றும் நபர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததுடன் அவர்களை கட்டாய மதமாற்றம் செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தின் அலுவலகத்தில் பணிபுரியும் வேற்று மதத்தை சார்ந்த மூத்த ஊழியர் ஒருவர் தனக்கு கீழ் வேலை செய்யும் ஒருவரை ரம்ஜான் விருந்துக்காக தனது வீட்டிற்கு அழைத்துள்ளார். அப்போது அங்கு அவருக்கு வழங்கப்பட்ட சேமியா பாயாசத்தில் போதைப் பொருளை கலந்து கொடுத்து அவருக்கு குல்லா அணிவித்து புகைப்படம் எடுத்துள்ளதோடு அந்த புகைப்படத்தை அலுவலக வாட்ஸ்அப் குழுவிலும் பகிர்ந்துள்ளார். தொடர்ந்து தங்களிடம் சிக்கிய ஊழியரின் பணித்திறன் மோசம் என மேலதிகாரிகளுக்கு தவறான தகவல்களை அனுப்பி அவரை மன ரீதியாக பலவீனப்படுத்தி எப்போதும் தங்களையே சார்ந்து இருக்குமாறு கட்டாயப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் வெளியே வந்த நிலையில் மூத்த ஊழியர் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்த மும்பை போலீசார் குற்றவாளிகளின் செல்போன்களை பறிமுதல் செய்து ஆய்விற்கும் அனுப்பியதோடு இதுபோல யாரெல்லாம் மதமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என தீவிர விசாரணையில் களம் இறங்கியுள்ளனர். இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனத்திற்குள் குறுகிய மதவாத எண்ணத்தால் சக ஊழியரின் வாழ்க்கையை சிதைக்க முயன்ற இந்த சம்பவம் உலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு இதுபோன்ற நிறுவனங்களின் பணி செய்யும் ஊழியர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள TCS நிறுவனத்தில் அரங்கேறிய மதமாற்றம் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் குறித்த குற்றச்சாட்டுகளை அடுத்து சிறப்பு புலனாய்வு குழு, மகளிர் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகள் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளன. நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மும்பை டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் கிளையில் பணியாற்றும் சில ஊழியர்கள் தங்களுக்கு கீழ் பணியாற்றும் நபர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததுடன் அவர்களை கட்டாய மதமாற்றம் செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தின் அலுவலகத்தில் பணிபுரியும் வேற்று மதத்தை சார்ந்த மூத்த ஊழியர் ஒருவர் தனக்கு கீழ் வேலை செய்யும் ஒருவரை ரம்ஜான் விருந்துக்காக தனது வீட்டிற்கு அழைத்துள்ளார். அப்போது அங்கு அவருக்கு வழங்கப்பட்ட சேமியா பாயாசத்தில் போதைப் பொருளை கலந்து கொடுத்து அவருக்கு குல்லா அணிவித்து புகைப்படம் எடுத்துள்ளதோடு அந்த புகைப்படத்தை அலுவலக வாட்ஸ்அப் குழுவிலும் பகிர்ந்துள்ளார். தொடர்ந்து தங்களிடம் சிக்கிய ஊழியரின் பணித்திறன் மோசம் என மேலதிகாரிகளுக்கு தவறான தகவல்களை அனுப்பி அவரை மன ரீதியாக பலவீனப்படுத்தி எப்போதும் தங்களையே சார்ந்து இருக்குமாறு கட்டாயப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் வெளியே வந்த நிலையில் மூத்த ஊழியர் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்த மும்பை போலீசார் குற்றவாளிகளின் செல்போன்களை பறிமுதல் செய்து ஆய்விற்கும் அனுப்பியதோடு இதுபோல யாரெல்லாம் மதமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என தீவிர விசாரணையில் களம் இறங்கியுள்ளனர். இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனத்திற்குள் குறுகிய மதவாத எண்ணத்தால் சக ஊழியரின் வாழ்க்கையை சிதைக்க முயன்ற இந்த சம்பவம் உலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு இதுபோன்ற நிறுவனங்களின் பணி செய்யும் ஊழியர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.